அடுத்த வார்த்தை மாணியாம் படிவம் என்று மற்றவன் வடிவம். நீ பாக்குறதுக்கு ஏதோ பிரம்மச்சாரி மாதிரி சின்ன பையனாய் இருக்கிறான்னு நினைக்காதே. மற்ற இவன் வடிவம் மைந்த ஆணி இவ்வுலகுக்கு எல்லாம், இந்த உலகத்துக்கெல்லாம் இவன் அச்சாணி போன்றவன். இதை இன்னைக்கு சொன்னோம்னா என்ன சார், அனுமனை போய் பார்த்த உடனே உலகத்துக்கு அச்சாணின்னு ராமன் பேசுகிறாரு, இன்னைக்கு உலக சுத்துறதுக்கு அனுமன் தான் காரணமா, அவர் தான் அச்சாணியா நம்ம கேட்போம். உலகத்துக்கு அச்சாணின்னு சொல்றாரு, இத கம்பன் எழுதியிருக்கிறாரு, அனுமன் தான் உலகத்துக்கு அச்சாணியா? அனுமன் யாருன்னு சுவிட்சர்லாந்து இருக்கவங்க தெரியுமா, ஜெர்மன் இருக்கிறவனுக்கு தெரியுமா? நீங்க நம்ம உலகத்துக்கே அச்சாணி அனுமன் சொல்றீங்களே. அனுமன்னா அனுமன்கிற ஒரு வடிவம் அல்ல. அனுமன் என்பது என்னன்னா தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழுகின்ற மெய்யன்புக்கு அடையாளம் அனுமன். இன்றைக்கும் உலகம் சுற்றுகிறது என்றால் இப்படி ஓரிருவராவது எங்கோ இருப்பதால் தான் உலகம் சுற்றுகிறது. தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்தலே உலகத்துக்கு அச்சாணி. எவன் தனக்குன்னு வாழாம இன்னொருத்தருக்காக வாழ்கிறானோ அப்படி 1-2 பேர் வாழ்வதால தான் இன்னும் மழை பெய்யுது, இன்னும் உலகத்துல நெல் விளையுது, இன்னும் உலகத்துல கடல் பொங்காம இருக்குன்னா. இதுதான் உலகத்துக்கு அச்சாணின்னா அனுமன் என்ற வடிவம் அல்ல, அனுமன் என்ற பண்பு, மெய்யன்பு உலகத்துடைய அச்சாணி. பின்னொரு காணுதி, இவன் பெருமை என்னன்னு பின்னாடி தெரியும். காணுதி மெய்மை. சரி, நீ சுக்ரீவனுடைய நண்பன் கூட வந்திருக்கிறேன்னு சொல்ற, உன் கவிக்குலத்து அரசன் எங்கே? அந்த கவிக்குலத்து அரசன் எங்க இருக்கிறார்? சூரியன் மகனை இந்திரன் மகன் சீர வரலாற்றை சொல்லி முடிச்சா. அந்த சூரியன் மகனாகிய சுக்ரீவன், இந்திரன் மகனாகிய வாலி சீர, அவன் இங்கதான் இந்த ரிஷிசங்க பர்வதத்துக்குள்ளே ஒழிந்திருக்கிறான். அது சரி, இவ்வளவு இருக்கட்டும், நான் போய் எங்க ராஜா கிட்ட நீங்க வந்திருக்கிறதா சொல்லணும். நீங்க யாருங்கிற மெய்ப்பொருள் உண்மை எல்லாம் நான் விளங்கிட்டேன். இப்போ என்ன பேர்ல வந்திருக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப என்ன பேர்ல வந்திருக்கிறீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப என்ன பேர் வச்சிருக்கான்னு எப்படி தெரியும்? நீ பரம்பொருள் எனக்கு தெரியும். பரம்பொருளுக்கு 1008 பேர் சகசநாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப லேட்டஸ்டா என்ன பேர் உங்களுக்கு? அது எவ்வளவு அழகா கேட்டா பாருங்க. யார் என விளங்குகேன் நான் எம்பூல தலைவருக்கு உண்மை. நீங்க யார் வந்திருக்கிறதா நான் போய் சொல்லணும். இந்த பண்பாடுங்கிறதுக்கு ஒரு அடையாளம், ரொம்ப நுட்பமான ஒரு இடம். சில பேர் வீட்டுல குழந்தைகளை தாறுமாறா வளர்த்திருப்பா, இல்லாட்டி அதுவே அப்படி வளர்ந்துருக்கும். யாராவது வீட்டுக்குள்ள வந்தா வாங்க உட்காருங்க, அப்பா இருக்காரு, என்ன வேணும் அப்படிங்க, அந்த மாதிரி வாங்க உட்காருங்க, அப்பா கூப்பிடுறேன், காபி சாப்பிடு, ஏதாவது அப்படிங்க. வாசல நிக்கும், நம்ம உள்ள போறோன்னு, நீ யாரு? நம்மள பாரு, நீ யாரு? நான் யாரா? இதை கண்டுபிடிக்க முடியாம தாமா ஞானிகளே திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பார்த்து நீ கேட்கறிய நான் யாருன்னு? போய் உங்க அப்பாட்ட சொல்லு, நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லு. நான் தாமா யாரு? நான் தானா? நான் ஒரு மாமா வந்திருக்கேன்னு சொல்லு. மாமானா எந்த மாமா? கடைசி வரைக்கும் அது உள்ளேயே விடாது. வெளியிலேயே நின்று உங்களை விரட்டுமே ஒழிய உள்ள வா உட்காரு ஒரு வார்த்தை சொல்லு. சில பேர் எப்படி பண்பாடா வளர்த்த குழந்தைகள் என்ன சொல்ல தெரியுமா? உட்காருங்க, அப்பா படிச்சுட்டு இருக்கிறார், நீங்க யார் வந்திருக்கிறதா சொல்லணும், நீங்க யார் வந்திருக்கிறதா சொல்லணும். இதான் பண்பு. நீங்க யாருன்னு கேட்கக்கூடாது, நீங்க யார் வந்திருக்கிறதா அப்பாட்ட சொல்லட்டும். ஏன்? நீங்க எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அவரும். அதனால அவர் போன உடனே யாருன்னு கேட்டா பதில் சொல்ல எனக்கு தெரியணும். அதனால யார் என விளம்புகேன் நான். அடுத்த வார்த்தை கவனிங்க. எம் குல தலைவருக்கு, அவன் எங்க ராஜா. ராஜாவுக்கு நான் பேசுற போது எச்சரிக்கையா பேசணும். எங்க குல தலைவன், என் ஃப்ரெண்ட் இல்ல, சாதாரண ஆள் இல்ல, எம் குல தலைவன். யாருன்னா முழு விவரம் சொல்லி தெரியணும். எம் குல தலைவருக்கு இப்போது யாராக வந்திருக்கிறீர்கள், யார் என விளம்புகேன் நான் எம் குல தலைவருக்கு உண்மை. உடனே லட்சுமண பெருமாள் தான் மறுபடியும் அந்த வரலாற்றை சொல்றார். கொஞ்சம் எப்படி சுருக்கி எப்படி சொல்லணுமோ அது மாதிரி ராமன் தசரனுடைய குமாரன் என்ற வரலாற்றை சொல்லி முடித்தார். பற்று காலில் தசரத குமாரனாக வந்திருக்க ராமன் சொன்ன உடனே ஆஞ்சநேயர் காலில் விழுந்தார். நீ பிரம்மச்சாரியா இருக்கிற சத்திரியனுடைய காலில் விழப்படாதே, ஏன் இப்படி விழுந்தே, தப்பு இல்லையா, ஏன் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணேன்? யான் அரிக்குலத்து ஒருவன் என்றான். நான் இந்த வடிவத்தை எடுத்தேங்கிறதுக்காக இதே வடிவம் நினைக்க கூடாது, எத்தனையோ வடிவங்கள் என்னால எடுக்க முடியும். நான் அரிக்குலத்து ஒருவன் என்றான். இங்கேயும் கம்பன் விளையாடுறான். அரிக்குலம்னு சொன்னா 2 பொருள். குரங்கு குலம்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு ஹரி, அவனுக்கு நான் அடிமை. ஹரி குலத்து ஒருவன் என்றான். அரிக்குலத்து ஒருவன் என்றான், குரங்கு குலத்தை சார்ந்த ஒருவன் என்று சொல்லி தன்னுடைய உண்மையான வடிவத்தை காண்பிக்கிறான் ஆஞ்சநேயன். நாட்படா மறைகளாலும் நரைபடா ஞானத்தாலும் கோட்படா பதம். பெரிய வடிவத்தோடு இருக்கிறான். விஸ்வரூப தரிசனத்தை காட்டியபடி ஆஞ்சநேயன் பெரிய மாபெரும் கண்கொள்ளா காட்சியாக பெரிய வடிவத்தோடு. ராமாயணத்துல ஆஞ்சநேயருக்கு தான் விஸ்வரூபம். அது அப்படி ராமன் பார்த்த உடனே லட்சுமண பெருமாள்கிட்ட பாத்தியா, நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கோட்படா பதமே ஐயா குரக்கு உரு கொண்டது. இது உண்மையிலேயே குரங்கு வடிவத்தில் வந்திருக்கிறதே ஒழியே இதுதான் உண்மையான மெய்ஞானம். அதனால அடிக்கடி சொல்றது இன்டர்வியூ அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான மீனிங் தான். இன்டர்வியூங்கிற வார்த்தைக்கு நாம என்ன அர்த்தம் இருக்கும் தெரியுமோ? அசட்டுத்தனமா 4 கேள்வி கேட்கறது, சாமர்த்தியமா அல்லது ரொம்ப அசட்டுத்தனமா பதில் சொல்றது. இதான் இன்டர்வியூ நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கோம். இன்டர்வியூல கேள்வி கேட்கிறவன் அர்த்தம் இல்லாம ஒரு கேள்வி கேட்பான், பதில் சொல்றவன் அதை விட அர்த்தம் இல்லாம ஒரு சொல்லுவான். வேடிக்கை ஒரு இன்டர்வியூல கேட்டா இந்தியாவுடைய தலைநகரம் எதுன்னா ஒருத்தன் பம்பாய்னா,
என்னடா இது கூடவா உனக்கு தெரியல, டெல்லின்னு சொல்லப்படாத. அவன் சொன்னா மட்டும் நீ என்ன வேலையா கொடுக்க போற? உன் மச்சனுக்கு கொடுக்கறதா முதலே முடிவு பண்ணி வச்சிருக்கிற, அப்புறம் என்ன சும்மா ஜம்பத்துக்கு கேட்கிற? நான் மட்டும் எது கரெக்டா சொல்லணும்னா இன்டர்வியூங்கிறதே கண் தொடைப்புன்னு முடிவு பண்ணிட்டான். கேட்கறதும் சும்மா, பதிலும் சும்மா, எல்லாமே பொய்ன்னு முடிவு பண்ணணும். இன்டர்வியூங்கிறது கேள்வி கேட்டு பதில் சொல்றது இல்ல, வெறும் பேப்பரை வாங்கி நிறுத்தி பாக்குறது இல்ல, எத்தனை டிகிரி டிப்ளமான்னு படிச்சு பாக்குறது இல்ல. இன்டர்வியூ, இவன் யாருங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும், அவன் யாருங்கிறத இவன் புரிஞ்சுக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் சந்திச்சாங்களே, அது இன்டர்வியூ. ஏன் இது நரேந்திரம் என்ற உடம்புக்குள்ளே இருக்கிற வலிமை வாய்ந்த ஒரு ஆன்மா, இதை சரிபடுத்தினா உலகத்துக்கு இது ஞான அறைகூவல் விடும் ராமகிருஷ்ணன் கண்டுபிடிச்சார். இந்த கிழவன் பைத்தியக்காரன்னு சொன்னார் நரேந்திரர். அப்புறம் சொன்னார் இந்த கிழவனுக்குள்ளே உலகத்தின் ஞானம் எல்லாம் ஒடுங்கி கிடக்கிறது. அப்போ நரேந்திர ராமகிருஷ்ணரை புரிந்து கொண்டதும், ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையும் பெற்றது அந்த சந்திப்பில். அது இன்டர்வியூ. நான் சொன்ன ரமணரும் பால் பிரண்டரும் சந்திச்சாரே, அது இன்டர்வியூ. ஒருவருக்கொருவர் யார் யார் என்ற நுட்பத்தை முழுமையாக வாங்கிக் கொள்ளும்படியா அந்த காட்சி அமையணும். வெறும் பொய் கேள்வி, பொய் பதிலா போயிடக்கூடாது. இப்ப அனுமன் ரொம்ப மகிழ்ச்சியோட போய் இந்த செய்தியை சுக்ரீவனிடத்தில் சொல்ல போனா, சுக்ரீவன் போய் சொன்ன இன்னார் வந்திருக்கிறார். ஓடி வந்தா சுக்ரீவன் தொலைவில் இருந்து ராமரை பார்த்தான். பார்த்தோட முடிவுக்கு வந்தான், தேரீனன் அமரர்க்கு எல்லாம் தேவராம் தேவரன்றி மாறிகி பிறப்பில் வந்தார் மானுடர் ஆகி மன்னோ. எல்லாருக்கும் மேலான பரம்பொருள் தான் இந்த மனுஷ வடிவத்தில் வந்திருக்குது. ஆறுகொள் செடிலத்தானும் அயனும் என்று இவர்கள் ஆதி வேறு உள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதன்றே. ராமாயணத்துல இந்த உயர்ந்த வார்த்தையில ஒரு பாப்புலரான வார்த்தை மானுடம் வென்றதன்றே. மானுடம் வென்றதம்மா. மானுடம் வென்றதுங்கிறது என்ன நுட்பத்தை வைக்கிறான் கவி சக்கரவர்த்தி கம்பன். இப்போ மனுஷ வடிவத்தில் ராமன் வந்து நிற்கிறார். அதை பார்த்தோட சுக்ரீவன் உண்மைதான், உண்மையிலேயே இவனை பார்த்ததுக்கு அப்புறம் சிவபெருமான், பிரம்மன், இப்படி சொல்லப்படுகிற எத்தனையோ தேவர்கள்லாம் பெரியவர்கள் என்று எண்ணினே. இவனை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மானுட வடிவம் என்பது எல்லாவற்றையும் வென்று விட்டது. வேறு உள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றது. இந்த மனித தன்மை எப்பேற்பட்ட தன்மை, அடைய முடியாத ஒரு பெரும் பேரு. வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் மானுட பிறவின்னா. இது மாதிரி ஒரு பிறவி உலகத்தில் அமைய முடியாது. மனுஷ பிறவி மாதிரி ஒரு பிறவி உலகத்தில் இனிமே அமைய முடியாது. சிறந்த பிறவி. அதனால மானுடம் வென்றது என்று கொக்கரிக்கிறானா சுக்ரீவன். எப்பேற்பட்ட மானுடன், எப்பேற்பட்ட மானுடன். எதில் வந்தா இருவரும் ஒருவரை ஒருவர் வணங்குகிற காட்சி. ரொம்ப லெங்க்தியா சொல்ல முடியாது, கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். ராமன் தான் இப்ப நொந்து போய் வந்திருக்கிறார். வால்மீகத்துல ராமன் தன்னுடைய சோகத்தை சக்கரவர்த்தியா இருந்து, சக்கரவர்த்தி குமாரனா இருந்து, ஒரு நாள்ல பட்டாபிஷேகம் ஏற்க போகிற ஒருவன் இன்னைக்கு இன்னொருத்தன் தஞ்சம் சரணம் என்ன காப்பாத்து அப்படின்னு கேட்கும்படியா நிலைமைக்கு வந்திருக்கிற காட்சியை வால்மீகி அவ்வளவு உருக்கமா சொல்வார். லட்சுமணனே சொல்றார், சுக்ரீவா இவர் ஒரு காலத்தில் சக்கரவர்த்தி ஆகியிருக்க வேண்டியவர் இன்றைக்கு உங்ககிட்ட வந்து சரணாகதி, அதாவது எனக்கு உதவி செய் என்று கை நீட்டி கேட்க வேண்டிய நிலைமையில இருக்கிறார் என்று மேன்மையையும் சொல்லி, அவர் இன்றைக்கு எளிவந்திருக்கிற தன்மையையும் சொல்லி, வழியில்லாமல் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்கிற வரலாற்றை எல்லாம் உள்ளம் உருகும்படியா பேசுவார். கப்பனுக்கு அவ்வளவு இறங்கி போக மனசு வரல. கொஞ்சம் ஆசைக்கா ஒரு வார்த்தை போட்டார். இப்படி பார்த்தானா ராமன். சுக்ரீவன் பேசல, அப்படியே பேசாம நின்றுகிட்டே இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான், பேசவே இல்லை. மையறு தவத்தில் வந்த சபரி, சபரி என்ற குற்றம் இல்லாத அந்த தவம் செய்தவள் உன்னை பற்றி சொன்னா, அதனால்தான் நான் இங்க வந்து சேர்ந்தேன். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். கையறு துயரம் நின்னால் கடப்பது கருதி வந்தோம். எல்லையில்லாத கஷ்டத்தில் இருக்கிறேன், நீதான் அதை கடப்பதற்கு எனக்கு உதவி செய்யணும். கையறு துயரம் நின்னால் கடப்பது கருதி வந்தோம் என்று ராமன் சொன்னான். அப்பதான் இவனுக்கு உரைச்சது. இவன் பார்த்தா ஆள் இப்படி இருக்கிறான், பெரியவனா இருக்கிறான், உத்தமனா இருக்கிறான், உயர்ந்தவனா இருக்கிறான், என்னமோ இவன் கஷ்டத்தை நான் காப்பாத்துனுங்கிறான். என் கஷ்டம் நினைச்சு பார்த்தா எவ்வளவு பெரிய கஷ்டம். தப்பு தப்பு, நாம எஸ்ன்னு சொல்லக்கூடாது. முதல்ல நம்ம நிலைமையை புரிய வச்சிடணும். நான் உன்னை விட கஷ்டத்தில் இருக்கிறேன், நீ தான் அதை காப்பாற்றணும்னு பதிலுக்கு சொன்னானா சுக்ரீவன். ஏன் இவன் என்ன பேசணுங்கிறத கூட சுவாமி கத்து கொடுத்தாரு. கஷ்டத்தில் இருக்கிற காப்பாற்று அந்த பயலுக்கு கேட்க தெரியல. முதல் வார்த்தை அவர் எடுத்த உடனே வெரி சாரி, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நீ என்ன காப்பாத்துன்னு. இவன் என்ன கேட்கணுங்கிறது இவனுக்கு சொல்லி தரணும் இல்லையோ, தெரியாது இல்லையா? இப்போ பெரியவர்கள்லாம் பூஜை பண்ற போது நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கணும் கத்து கொடுக்குறாங்கல்ல, எப்படி கும்பிடணும்னு. ஏன் நமக்கு என்ன கேட்கணும்னு தெரியல, அதுக்காக நமக்கு சொல்லி தர மாதிரி சுக்ரீவனுக்கு என்ன பேசணும்னு தெரியல. பெருமாளே வார்த்தை எடுத்து கொடுத்தாரா, எப்படி கையறு துயரம் நின்னால் கடப்பது கருதி வந்தோம். அவன் உடனே காலில் விழுந்தான். சரண் உனை புகுந்தேன், என்னை தாங்குதல் தருமம் என்றான். எந்த வார்த்தை சொல்லணும்னு அவனுக்கு புரிஞ்சதுன்னா இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் பகவான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ராமாவதாரம் என்பது பகவானுடைய ஒரு தோற்றமாக, ஒரு ஊற்றாக உலகத்திலே வந்து தோன்றுகிறது என்பதை ஒப்புக்கொண்டு விட்டா, கையறு துயரம் கஷ்டப்படுகிற இந்த நிலையில இருந்துன்னு சொல்றாரே, கடவுளுக்கு ஏதடா கஷ்டம், பகவானுக்கு கஷ்டம் உண்டா, கடவுளுக்கு என்னடா துன்பம்னு கேட்டா, வைணவ உரையாசிரியர் மாதிரி சிந்தனையாக உலகத்தில் பார்க்க முடியாது. ஒரு வார்த்தை எழுதுனா பகவானுக்கும் ஒரு துன்பம் உண்டுன்னா என்ன துன்பம்?
பக்தன் துன்பப்பட்டுக் கொண்டே தனியா இருப்பது பகவானுக்கு துன்பம்.